மக்கள் பிரச்சினை குறித்து சட்டமன்றத்தில் பேசாமல் பெட்டி பாம்பை போல அடங்கியிருக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு நினைப்பதாக திமுக கூட்டணியில் இருக்கும் தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன், இலங்கையில் தமிழ்நாட்டைச் சார்ந்த 97 மீனவர்களும் 230 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றபோது அவர்களை மீட்டு கொண்டு வராதது தொடர்பாக சட்டமன்றத்தில் தன்னை பேச அனுமதிக்கவில்லை. அதேபோல கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பலாப்பழம் புவிசார் குறியீடு தொடர்பாக பேச எழுந்தபோது அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் பேச தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டால் சட்டமன்றத்திற்கு வருவதை குறைத்துக் கொண்டு கட்சி பணிகளை பார்க்க சென்று விடுவேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சபாநாயகர் அப்பாவு தன்னை மட்டும் பேச அனுமதிப்பது இல்லை என்றும் பெட்டி பாம்பை போல அடங்குபவன் நான் அல்ல என்றும் வேல்முருகன் எச்சரித்துள்ளார்.